ரொம்ப டேஸ்டியான சிக்கன் முர்தபா. இது செய்கிறதுக்கு 3 துண்டு இஞ்சி துண்டு, ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு. இது எல்லாமே நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நம்ம இடிச்ச இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா வந்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக 1 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன், சிக்கன் வேகணுங்கிறதுக்காக வேண்டி. இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக குடமிளகாய், கொஞ்சம் தக்காளி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லா மசாலாவையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மல்லி இலைகள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணா சூப்பரான மசாலா ரெடி. முர்தபாவுக்கு ஏற்கனவே நான் புரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சிருந்தேன். ஏற்கனவே நம்ம எப்படி பிசைறதுங்கிறது வீடியோல போட்டிருக்கோம். இதை நல்லா திரட்டிட்டு இது மேல நம்ம செஞ்சு வச்ச மசாலா வச்சு அது மேல நான் சீஸ் வைக்கிறேன். சீஸ் வச்சுட்டு 4 பக்கமும் மடக்கிட்டு சூடான தோசைக்கல்ல போட்டு நான் முட்டையில மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதை மேலாப்புல ஊற்றி மேலே கொஞ்சமா நெய்யோ ஆயிலோ சேர்த்து பிரட்டி போட்டால் சூப்பரான